கல்லூரி மாணவிகளை தவறான பாதையில் அழைத்து செல்ல முயன்றதாக பேராசிரியை நிர்மலா தேவி மீது தொடரப்பட்ட வழக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் மகிழா நீதிமன்றத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. 26ஆம் தேதியே இதற்கான தீர்ப்பு வழங்கப்பட இருந்த நிலையில் பேராசிரியை நிர்மலா தேவி நீதிமன்றத்தில் ஆஜராகாத காரணத்தினால் தற்பொழுது இன்று 29ஆம் தேதி குறிப்பிட்டு ஒத்திவைக்கப்பட்டது இந்த தீர்ப்பின் முடிவு. இன்று நிர்மலா தேவி தற்பொழுது ஆஜராகியிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பளிக்கப்பட இருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் நிர்மலா தேவி நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, இது குறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. பிரபாவதி, விருதுநகர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தனியார் கல்லூரியில் பேராசிரியராக நிர்மலா தேவி பணியாற்றி வருகிறார். அங்கு படிக்கக்கூடிய பெண்கள் தவறான பாதைக்கு அழைத்ததாக கடந்த 2018ஆம் ஆண்டு முருகன், நிர்மலா தேவி, கருப்பசாமி ஆகிய மூவர் மீதும் வழக்கு தொடரப்பட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் மகிழா நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது கடந்த 4 வருடங்களுக்கு மேலாக நடந்து வரும் சூழ்நிலையில் இன்று நிர்மலா தேவி உட்பட கருப்பசாமி, ஆராய்ச்சி முருகன் ஆகியோருக்கு நீதிபதி பௌரியமா தீர்ப்பு வழங்கவுள்ளார். இதனால் மூவரும் இன்று நீதிமன்றத்தில் காத்திருந்து வருகிறது. சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. ஏராளமான போலீசார் நீதிமன்றத்தில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் அதிகபட்சம் ஒரு 10 நிமிடத்தில் தீர்ப்பானது வழங்கப்பட உள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாலாஜி.